FM ரூட் தலை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ரூட் தலை விஜயோட நிறைய சினிமா ஸ்டார்ஸ் செலிபிரிட்டிஸ்லாம் நம்ம இன்டர்வியூ எடுத்துருக்கோம். சிங்கர்ஸ்லாம் நம்ம கூட பஸ்ல வந்திருக்காங்க. ஜாலியா பாடிட்டே போவோம். பிட் பாக்ஸிங் பண்ணிக்காமீங்க சூப்பர் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு ரூட் தலை ஷோக்கு யார் வந்திருக்காரு சொல்லி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒருத்தர். ஐடி கம்பெனில செம்ம சம்பளம். போன மாசம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாசம் எனக்கு பிடிக்கல வேணாங்கன்ட்டார். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு, நான் பாதி நாள் தான் ஆஃபீஸ்க்கு வருவேன், மீதி பாதி நாள் வீட்டில் இருக்க போறேன், எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் டே தான் ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. ஸோ இந்த வித்தியாசமான கேரக்டர் இவரை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் கேள்விப்பட்டோம். இவர் பேப்பர் போட்டு வெளியே வந்தார் அப்படின்றது ஸ்கெட்ச் போட்டோம். இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் பிளான் பண்ணா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு. ஸோ யாருன்னு கேட்டீங்கன்னா சாய், அவருடைய பேரு. ஹலோ சாய், வணக்கம். வணக்கம் விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா கிட்ட வந்து பேசுங்க, ஏன் தள்ளி தள்ளி போறீங்க? வணக்கம் விஜய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். சரி, இன்னும் எதுக்கு வேலையை விட்டு வந்தீங்க ஐடி கம்பெனில இருந்து? விஜய், என்னன்னா நான் ரொம்ப வருஷமா வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுல பாத்தீங்கன்னா சோசியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்குமே என்ன இருக்குன்னு தெரியும். நம்ம நாட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். ஆனா நீங்க வாலண்டியரிங் உள்ள இறங்கி பாத்தீங்கன்னா தான் அதோட இன்டெப்த் உங்களுக்கு தெரியும், ரொம்ப கனெக்ட் ஆவீங்க. ஓகே. சோ அவ்வளவு பிரச்சனையும் இறங்கி பார்த்த பிறகு ஒரு வேலைக்கு போயிட்டு ஓகே இது பிரச்சனைகள்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் தெரியாத மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன், நான் போய் ஏதோ வேலை செஞ்சேன், வீட்டுக்கு சம்பாரிச்சேன், ஏதோ போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம். ஓகே ஓகே. சோ இதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணும், இதுக்கெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி 2 வருஷம் முன்னாடி பார்ட் டைம் ஒர்க் போயிட்டு இருந்தேன். பார்ட் டைம் ஒர்க்கும் மீதி நேரமும் வந்து இந்த என்ஜிஓஸ்ல போய் வாலண்டியரிங் பண்றது. ஆமா, ஏன்னா அமௌண்ட் வேணும். அமௌண்ட் இருந்தாலும் இந்த மாதிரி சேவைகள் எல்லாம் செய்ய முடியும். சும்மா போயிட்டு பண்ண எப்படி பண்ண முடியும்? ஆமா, கண்டிப்பா. சோ ஃபுல் டைம் நம்ம அப்போ போனோம்னா வீட பாத்துக்கிறது யாரு? சோ அதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு ஒர்க்ல போயிட்டு இருந்தது. சோ அதுல வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆன கான்டாக்ட் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் சப்போர்ட் வர்றதுனால ஃபுல் டைம் வந்து இதுல இறங்கி இருக்கிறேன். மனிதர்கள் 5-6 பேர் நிப்பாங்களா, அது மாதிரி ஒரு இவர். சோ நிறைய நல்ல விஷயங்கள் பண்றீங்க. எந்த ஒரு இன்சிடென்ட் பார்க்கும்போது இல்ல எந்த ஒரு சொசைட்டில நடக்கிற ப்ராப்ளம் பார்க்கும்போது என்னடா வேலை, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சரி செய்யணும்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொங்கி எழுந்தீங்க வந்தீங்க. ஓகே, நான் ஆக்சுவலா வேலையை குவிட் பண்ண இன்சிடென்ட்க்கு முன்னாடி நான் இன்னொரு என்னோட வாலண்டியரிங் பார்த்து ஆரம்பிச்சது அப்படின்றது சொன்னா இன்னும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது ஏதோ சொசைட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், அவ்வளவுதான் தெரியும். அப்ப வந்து ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தன் கேட்டான், அந்த விஷுவலி சேலஞ்ச்டு பர்சன் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களால எக்ஸாம் எழுத முடியாது, கூட யாராவது வாலண்டியர்ஸ் இருந்து எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு ஒர்க் இருக்கு, நீ போறியா, வாலண்டியரிங் ஒர்க் இருக்கு போறியான்னு கேட்டான். கண்டிப்பாடா, நல்ல விஷயம் தான், ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு விஷயம், போலாம் அப்படின்னு போனேன். சோ அங்க நான் பார்த்த சம்பவங்கள் தான் வந்து ரொம்ப என்ன தாக்கிய சில விஷயங்கள். என்னன்னா, அங்க இருந்த நண்பர் வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காரு இங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக. ஏன் அங்க இருந்து இங்க சென்னை வந்திருக்காரு, அங்கேயே எக்ஸாம் சென்டர் இல்லையானா வேற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கு, ஆனா அங்க எழுதுறதுக்கு ஆளுங்க இல்ல, சென்னையில தான் வாலண்டியர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 hour எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு 1 day night டிராவல் பண்ணி வந்திருக்காரு. உண்மை. ஏன்னா லிட் தி லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன்ல இருந்து இப்ப ரீசெண்டா நான் கூட பேசியிருந்தோம். அவங்களும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு விஷுவலி சேலஞ்சா இருக்கு, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சோ வீக்கெண்ட் நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு 2 hour போய் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா எங்க போறது, யாருக்கு ஹெல்ப் பண்றது தெரியல அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன், செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்காரு. சோ ஹெல்ப் பண்ணும், எங்க போறதுன்னு தெரியல அப்படின்னீங்கன்னா இந்த ஷோ கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி விஷுவலி சேலஞ்சா இருக்கு, உங்களுக்கு எக்ஸாம் எழுத நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணீங்க சார் நீங்க? நான் தான் முதல்ல போய் எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பிச்சேன். அங்க ஒரு ரொம்ப பெரிய தாக்கிய சம்பவம் என்னன்னா, ஒரு நாள் ஒரு எக்ஸாம் இந்த மாதிரி விஷுவலி சேலஞ்ச் பர்சனுக்கு எழுத போனப்ப அங்க வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்திருந்தாங்க. அதுக்கு 3 வாலண்டியர்ஸ் வந்திருக்கோம், 3 பேருக்கு எழுதுறதுக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஆள் வராம இருந்தது. அவங்களுக்கு வந்து டென்ஷன், அவங்க வாலண்டியர் ரெடி பண்ணிட்டாங்க, பட் வந்து கடைசி நேரத்துல அந்த வாலண்டியர் வரல, கால் எடுக்கல, மெசேஜ் பண்ணாலும் ரீச் பண்ண முடியல. எங்க எல்லாருக்குமே டென்ஷன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 6 மாசம் ஒரு செமஸ்டர் உட்காந்து எழுதிட்டு அவங்க ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த 2 மணி நேரம் எக்ஸாம் எழுத வர்ற நேரத்துல வாலண்டியர் வரலன்னா என்ன பண்றது? ஓகேவா, செமஸ்டர்ல ஒரு சப்ஜெக்டே போக போகுதுன்ற நேரத்துல எங்களாலையும் எதுவும் பண்ண முடியல. நம்ம எக்ஸாம் எழுத போகும்போது இந்த 2வது எக்ஸ்ட்ரா பண்ணிலனாலே எவ்வளவு படபடப்பாவும். எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆள் இல்லைன்னா எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு, எவ்வளவு பெரிய டென்ஷன் அது. ஓகே, சோ அந்த மாதிரி நேரத்துல தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, இதுக்கு ஆளுங்க இல்லாம இல்ல, கண்டிப்பா இருப்பாங்க, பட் வந்து பக்கத்துல யாரை எங்க எப்படி உடனே கூப்பிடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஸ்டூடெண்டால அந்த எக்ஸாம் எழுத முடியல. அது வந்து ரொம்ப ஒரு யோசிக்க வைக்கிற விஷயமா இருந்தது. அதுல இருந்து என்னோட தீவிரம் வந்து ரொம்ப இவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்றீங்க, எல்லாருக்கும் தெரியும் அப்படி சொல்லி ரெடி வச்சு கூட்டு வந்திருக்கோம். ரூட் தலை ஷோல ஜாலியா பேசினிருக்காரு சாய். இவர் வந்து என்ஜிஓஸ்ல நிறைய என்ஜிஓஸ்ல வாலண்டியரா ஒர்க் பண்ணிருக்காரு. அதுல பார்த்து பாதிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் அப்படி திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வேலையெல்லாம் தூக்கி போடுறாங்க, இறங்கணும்டா நானும் ஸ்டார்ட் பண்றேன் என்ஜிஓ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்றாரு. நீங்க தனியா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி? ஆமா, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இத சால்வ் பண்றதுக்கான மக்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து நிறைய மக்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் இவங்களுக்குள்ள ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாம இருக்கு, ஒரு கனெக்டிங் பிளாட்ஃபார்ம், ஒரு பிரிட்ஜ் இல்ல. இந்த சைடு வந்து பண்ணணும் ஆசை இருக்கு, அந்த சைடு ப்ராப்ளம் இருக்கு, பிரிட்ஜ் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா காணோம். அதேதான். சோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து இதுதான். சோ வந்து நம்ம வாலண்டியர்ஸையும் ப்ராப்ளம்ஸையும் கனெக்ட் பண்றோம் த்ரூ இந்த பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு வந்துட்டு
உங்க வீட்டு பக்கத்துல உங்களுக்கு பிடிச்ச காசுல, அதாவது ரோட் சேஃப்டி, என்விரான்மெண்ட், எஜுகேஷன், பாவர்ட்டி, ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எங்க பண்ணணும்னு தெரியலன்னா அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம ஆப்பா இருக்கும். இதுல வந்து இந்த மாதிரியான கனெக்ட் நம்ம பண்ண போறோம். அந்த ப்ராடக்ட் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சம மேட்டர்ல ஒரு ஐடி கம்பெனில இருந்திருக்காரு, வேலையை விட்டாரு. அங்க பார்த்தா ஜாவா, .NET டெஸ்டிங், கோடிங், டெவலப்மெண்ட், கிளைண்ட் கால் இப்படி இருந்திருக்காரு. இதெல்லாம் எதுக்குடா, நான் டெவலப் பண்ண ஒரு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஆப் தானே, பிபி செக் பண்ணுமா ஆப் இருக்கு, வெயிட் இந்த ஆப் இருக்கு, ஃபோன் மேலே நில்லுங்க அப்படின்ற அளவுக்கு போயின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப் இவர் கிரியேட் பண்ணிருக்க ஆப் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னா, உங்களுக்கு எந்த காசு பிடிக்குமோ அதை செலக்ட் பண்ணலாம், ஆசே செலவுலாம் கொண்டு வர போறீங்க. ஒரு பிரிட்ஜ் மாதிரி இந்த ஆப் ஆக்ட் பண்ணி கிராஸ் ரூட் ஸ்பேஸ் வாலண்டியர், அதான் அந்த ஆப்போட பேரு. ஸோ இந்த ஆப் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நடக்குதோ, உங்க ஏரியாக்குள்ள எதெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணலாமோ, இந்த சமுதாயத்துக்கு நீங்க எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் நீங்க பண்ணலாம். ஸோ இதான் இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன நல்லா பிளான் பண்ணிருக்கீங்க? சோ இனிஷியலா நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா ஈவென்ட் பேஸ்ட் இருக்கும். பட் ஃபியூச்சர்ல வந்து இதை ஒரு மினி சோஷியல் நெட்வொர்க்கா நம்ம எவால்வ் பண்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது எப்படி இருக்கும்னா, ஒரு Facebookல நீங்க ஆக்டிவிட்டி ஃபீட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்களோ, உங்களோட ஜெனரல் ஆக்டிவிட்டிஸ் பாக்குறீங்களோ, அந்த மாதிரி நம்ம ஆப்ல வந்து உங்களோட சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பாப்பீங்க. அதாவது என்னன்னா, உங்க ஃப்ரெண்ட் யார் எங்க பிளட் கொடுக்க போறாங்க, இந்த வீக்கெண்ட்ல இந்த ட்ரீ பிளான்டேஷன் ஈவென்ட்டுக்கு எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க, இல்ல யார் வந்து எந்த எக்ஸாம் ஸ்கிரைப் எழுத போறாங்க நீங்க பாக்கும்போது, ஒரு சோஷியல் ஈவென்ட்டுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் போகும்போது நீங்களும் போய் அதுல ஜாயின் பண்ணிட்டு சோஷியல் ஈவென்ட்டையும் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா மாதிரியும் ஆச்சு. ஒரு சோஷியல் நெட்வொர்க்கா எவால்வ் பண்றதுதான் நெக்ஸ்ட் பிளான். இதெல்லாம் எப்படி நீங்களே தனியா பண்றீங்களா, இல்ல டீம் இருக்கா? உங்கள மாதிரியே வேலையில இருந்து வெளியே வந்து இல்ல வேலையில இருந்துட்டே சப்போர்ட் பண்ற மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் யாரா இருக்காங்களா? கண்டிப்பா நான் மார்க் ஜக்கர்பர்க் கிடையாது, தனியா ஒரு சோஷியல் நெட்வொர்க் பண்றதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்கு, ஒரு பெரிய டெக்னிக்கல் டீம் இருக்கு, நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க, என்ஜிஓஸ் நிறைய சப்போர்ட் இருக்கு. அண்ட் வந்து இந்த டெக்னிக்கல் டீமுக்கு ஃபண்டிங் சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களோட சப்போர்ட்னால தான் எல்லாமே நடந்துருக்கு. நல்ல உள்ளங்கள் நிறைய இருக்குது. ஆப்போட பேரு ஒன்னே ஒண்ணுதான், கிராஸ் ரூட் ஸ்பேஸ் வாலண்டியர். உள்ள போய் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க.